கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்து உங்களுக்கு குடுத்த படம் சூரியன். ஆ ரிலீஸ்க்கு அப்புறம். ம். ஆனா ஷூட்டிங் அப்புறம் வந்து சரத் சார் வந்து அப்ப யாருக்கும் பெருசா தெரியாது. ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட்டு அவருக்கே அந்த படம் தான் பெரிய அதுதான் ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியல் ஹீரோ. ஆமா. அதனால அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா எடுப்பாங்க. நல்லா பெங்களூர் பிரிகேட் ரோட்ல எடுத்தாங்க ஒரு ஃபைட் சேஸ் சீன். அது எனக்கு ஷாக்கிங். ஏன்னா, பெங்களூர் பிரிகேட் ரோட்னா நடந்து போறதுக்கே கஷ்டம். கஷ்டம். அவ்ளோ டிராஃபிக், அவ்ளோ கிரவுட் இருப்பாங்க. அங்கே ஹார்ஸ் சேஸ் எல்லாம் இருப்பாங்க. பவித்ரன் சார் ரொம்ப நல்ல டைரக்டர். ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல இப்போ. ஆனா அந்த படத்துல வந்து எனக்கு நல்ல எலிவேஷன் குடுத்துருக்காங்க. எமோஷனலா, கிளாமரா, ஆ கல்யாணத்துக்கு அப்புறம், ஆமா. பிரெக்னன்ட்க்கு அப்புறம் அப்பா வந்து இது ஒதுப்பார்ல. அது எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கும். அண்ட் சரத் சார் கூட அந்த லவ் சீக்வென்சஸ் எல்லாம். ஸோ அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பிரம்மாண்டமா போயிடுச்சு. ம். ஆனா எனக்கு வந்து ஒரு ஸ்டார் இமேஜ் வந்து உழைப்பாளி. ம். விஜயவாகினி படமும் ரஜினிகாந்த் சார் கூட 3வது நடிக்கும்போது. படமே ரஜினியோட. 3வது படம் தான் ரஜினிகாந்த் எப்படி இருந்தது வந்தது. அது? தெலுங்குல 3வது படம் சிரஞ்சீவி சார். அருமை. 2மே கடவுள் ஆசீர்வாதம். ரஜினி சார் கூட நடிக்கும்போது எனக்கு பயம் இல்ல. மெயினா சொல்லுவாங்க, "எனக்கு ஒரே பயம்டான்னுவாங்க." எனக்கு அந்த மாரி எப்பவுமே தோணல. ஏன்னா ஜாலியா இருப்பாரு அவரு. என்ன வந்து பயங்கர கலாட்டா பண்ணுவாங்க. ஏன்னா நான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கனால, என்ன எப்படியாவது என்ன சொல்லுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாரு அவரு. ம். ஃபர்ஸ்ட்டு நான் செட்டுக்கு போம்போது, சார் இது மாரி சோஃபால படுத்திருந்தாங்க. ம். உழைப்பாளி செட்ல. நான் புதுசா வந்தேன். எனக்கு வாசு சார் யாருன்னு தெரியாது உண்மையிலே. அன்னைக்கு பயங்கர காமெடி அந்த சீன். உள்ள வந்த உடனே யாரும் தெரியல. எல்லாம் புதுசா இருந்தாரு. இவரு படுத்திருந்தாரு. இப்படின்னு போய் தட்டினேன். சார், நான் புது ஹீரோயின். என் பேர் ரோஜா. ம். டைரக்டர் சார் யாரு சார்? கேட்டேன் நானு. அருமை. அவ்வளோதான் குதிச்சு உட்கார்ந்து, வாசு வாசுன்னு கூப்பிட்டாரு இது சார. போதாதா? ஆ அவருக்கு கிடைச்ச அப்படியே கிண்டல். கூப்பிட்டாரு வாசு சார் கூப்பிட்டு, "ஏய்யா ரோஜா வேணும், ரோஜா வேணும், ரோஜா வேணும்னு இந்த பொண்ணுக்கு நீங்க யாரோ தெரியல." அப்படின்னு அருமை. சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு. ஆ இல்ல சார், சாரி சார். நான் தமிழ் படம் பார்த்ததில்ல. எனக்கு தெரியாதுன்னு. சாரி சார். இல்ல, இல்ல. இவரு என்னமோ ரோஜா ரோஜான்னா, இவருக்கு என்னமோ நீங்க போய் அவங்கள படம் கேட்டிருப்பீங்க. இல்ல, இல்ல. அவருக்கு வந்து உங்க கூட பேசி புக் பண்ணியிருக்காங்க. இந்த படக்கு நான் நெனச்சேன். தெரியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லு கலாட்டா அன்னைக்கு செம்ம கலாட்டா பண்ணாரு.